ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூடாக சாதம் போட்டு நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அடடடா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1.5 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவு பேஸ்ட்டாக வச்சுக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதில் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கி பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் காய்கறி முருங்காவும் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதில் அதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய்கறி மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறி வெந்து வர அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டிருக்கோங்க, அதையும் நல்லா கரைச்சி இப்போ குழம்பு கூட்டி வச்சுருக்கிறதுல இந்த நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கொதி வந்துருச்சு. காயெல்லாம் ஓரளவு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் காமூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆகிக்கலாங்க. வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதை குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை வடையெல்லாம் போகிற அளவு நல்லா கொதிக்கட்டுங்க. அவ்வளோதான், சூப்பராக கொதி வந்துருச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அள்ளி மேலே தூவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெடிங்க. வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.